Hi, hello, welcome you all to my English in Tamil Master World. This is Jen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 25 டெய்லி இங்கிலீஷ் சென்டென்ஸை லேர்ன் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் மை வீடியோஸ் அண்ட் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்களை கூட கமெண்டில் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கவும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீங்கள் எனக்கு யார்? நீங்கள் எனக்கு யார் அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹூ யூ ஆர் டு மீ. ஹூ யூ ஆர் டு மீ. ஹூ யூ ஆர் டு மீ. இப்போ திடீர்னு ஒரு நியூ ரிலேஷன் வராங்க, அவங்க நம்ம என்ன சொல்லி கூப்பிடணும்னு தெரியலை. அப்போ நம்ம கேட்போம், நீங்கள் எனக்கு யார் அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம இப்படி கேட்கலாம், ஹூ யூ ஆர் டு மீ. ஹூ யூ ஆர் டு மீ. நீங்கள் எனக்கு யார். செகண்ட் சென்டென்ஸ், இந்த வேலை யார் செய்தது? இந்த வேலையை யார் செஞ்சா அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி கேட்கணும்னா, ஹூ டிட் திஸ் ஒர்க். 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 இந்த வேலையை யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், தொட்டியில் தண்ணீர் இல்லை. டேங்கில் தண்ணி இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, தெர் இஸ் நோ வாட்டர் இன் த டேங்க். தெர் இஸ் நோ வாட்டர் இன் த டேங்க். ரொம்ப ஈஸியில், தேர் இஸ் அங்கே தண்ணி இல்லை, வாட்டர்னால் நம்மளுக்கு தெரியும் தண்ணின்னு, டேங்க்னா டேங்க் அந்த தொட்டி. தெர் இஸ் நோ வாட்டர் இன் த டேங்க் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் உங்களை பற்றி கேட்டார். அவர் உங்களை பற்றி கேட்டார் அப்படின்னு நம்ம யார்ட்டும் சொல்கிறோம் அப்படின்னா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஹீ ஆஸ்க்ட் அபவுட் யூ. ஹீ ஆஸ்க்ட் அபவுட் யூ. ஹீ ஆஸ்க்ட் அபவுட் யூ. அவர் உங்களை பற்றி கேட்டார். இதே இது அவள் உங்களை பற்றி கேட்டாள் அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த ஹீ இருக்கிற இடத்துல என்ன சொல்லணும், ஷீ சொல்லணும். அவ்வளோதான். ஷீ ஆஸ்க்ட் அபவுட் யூ. ஷீ ஆஸ்க்ட் அபவுட் யூ. ஆஸ்க்டுனா கேட்டாங்க அப்படிங்கிறது. ஷீ ஆஸ்க்ட் அபவுட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறதா. எனி அதர் ப்ராப்ளம். எனி அதர் ப்ராப்ளம். எனி அதர் ப்ராப்ளம். எனி அதர் ப்ராப்ளம். வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா? எனி அதர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாவற்றையும் சொல்லுங்கள். என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கணும்னா, டெல் மீ எவ்ரி திங். டெல் மீ எவ்ரி திங். டெல் மீ எவ்ரி திங். எவ்ரி திங்னா எல்லாத்தையும். டெல் மீ எவ்ரி திங். என்னிடம் சொல்லுங்கன்னா டெல் மீ. டெல் மீ எவ்ரி திங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், பின்னர் அதை யார் உடைத்தது? பின்னர் அதை யார் உடைச்சா அப்படின்னு நம்ம கோவமாக ஏதாவது உடஞ்ச பொருளை யாரோ உடைச்சிட்டாங்க அப்போ நம்ம கேட்போம்ல, அது எப்படி கேட்கணும்னா, தென் ஹூ ப்ரோக் இட். தென் ஹூ ப்ரோக் இட். தென் ஹூ ப்ரோக் இட். தென் ஹூ ப்ரோக் இட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் என்னால் முடிந்தவரை முயற்சிப்பேன். என்னால் முடிஞ்சவரை நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறத ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். 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 ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் அதை தூக்க முடியாது. என்னால் அதை தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத ஐ கேனாட் லிஃப்ட் தட். 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 கேனாட்னா கேன் அப்படின்னா முடியும் முடியாதுன்னு சொல்கிறது. கேனாட்னா முடியாது. லிஃப்ட் அப்படின்னா அது ஒரு விஷயத்தை நம்ம லிஃப்ட் பண்ணுறது, தூக்குறது, எதை அதை. ஸோ ஐ கேனாட் லிஃப்ட் தட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காரை இங்கே விட்டு விடுங்கள். இந்த காரை இங்கே நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, லீவ் த கார் ஹியர். லீவ் த கார் ஹியர். லீவ் த கார் ஹியர். லீவ் த கார் ஹியர். லீவ் த கார் ஹியர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இரண்டுமே மிகவும் நல்லது. ரெண்டுமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, போத் ஆர் வெரி குட். போத் ஆர் வெரி குட். போத் ஆர் வெரி குட். போத் ஆர் வெரி குட். ரெண்டுமே ரொம்ப நல்லது. போத் ஆர் வெரி குட் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் அதை மாற்ற முடியாது. என்னால் அதை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத ஐ கேனாட் சேஞ்ச் இட். ஐ கேனாட் சேஞ்ச் இட்.
ஐ கேனாட் சேஞ்ச் இட். ஐ கேனாட் சேஞ்ச் இட். என்னால் அதை மாற்றிக்க முடியாது. ஐ கேனாட் சேஞ்ச் இட். என்னால் அதை மாற்ற முடியாது. ஐ கேனாட் சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது அபத்தமானது. இது அபத்தமான ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா திஸ் இஸ் ரெடிகுலஸ். திஸ் இஸ் ரெடிகுலஸ். அபத்தமானதுன்னு சொல்லலாம் காட்டிலும் நியாயமற்றது அப்படின்னு சொல்லுவோம். இது நியாயமே இல்லை, இது நியாயமற்ற ஒரு செயல், இது முட்டாள்தனமான செயல், இப்படி கூட சொல்லலாம். இந்த மாதிரி சொல்கிற விஷயங்களில் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா திஸ் இஸ் ரெடிகுலஸ், திஸ் இஸ் ரெடிகுலஸ், திஸ் இஸ் ரெடிகுலஸ், திஸ் இஸ் ரெடிகுலஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அது உன் இஷ்டம், அது உன் இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்கிறத இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனி திங், ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனி திங், ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனி திங், ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனி திங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் வாயடைத்து போயிட்டேன், நான் வாயடைத்து போயிட்டேன், நான் வாயடிச்சு போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறத ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ், ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ், ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ், ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ், நான் வாயடித்து போயிட்டேன், ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ நினைப்பது நடக்கும், நீ நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறத வாட் யூ திங்க் வில் ஹேப்பன், வாட் யூ திங்க் will happen, what you think will happen, what you think will happen, what you think will happen, நீ நினச்சது நடக்கும், what you think will happen அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், பால் தீர்ந்து போச்சு, பால் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத the milk has run out, the milk has run out, the milk has run out, the milk has run out. இது தண்ணி காலி ஆயிடுச்சு, தீர்ந்து போயிட்டு அப்படின்னு சொன்னால் the water has run out, the water has run out அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, எல்லா நம்பிக்கையும் போயிட்டு அப்படின்னு சொல்கிறத ஐ ஹவ் லாஸ்ட் ஆல் ஹோப், ஐ ஹவ் லாஸ்ட் ஆல் ஹோப். ஹோப் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம், ஹோப் அப்படின்னா நம்பிக்கை, லாஸ்ட்னா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ஐ ஹவ் லாஸ்ட் ஆல் ஹோப், ஐ ஹவ் லாஸ்ட் ஆல் ஹோப், ஐ ஹவ் லாஸ்ட் ஆல் ஹோப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இப்போ போகலாம், நீ இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறத யூ மே கோ நவ், யூ மே கோ நவ், யூ மே கோ நவ், யூ மே கோ நவ், யூ மே கோ நவ். இப்போ நீ போகலாம், யூ மே கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ வேறு மாதிரி, நீ வேறு மாதிரி அப்படின்னு சொல்கிறத யூ ஆர் சம்திங் எல்ஸ், யூ ஆர் சம்திங் எல்ஸ், யூ ஆர் சம்திங் எல்ஸ், யூ ஆர் சம்திங் எல்ஸ். நீ வேறு மாதிரி போ அப்படின்னு சொல்கிறத யூ ஆர் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இனிமேல் நான் ஒழுங்காக இருப்பேன், இனிமேல் நான் ஒழுங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத ஐ வில் பி ஒபீடியன்ட் ஹியர் ஆஃப்டர், ஐ வில் பி ஒபீடியன்ட் ஹியர் ஆஃப்டர், ஐ வில் பி ஒபீடியன்ட் ஹியர் ஆஃப்டர், ஐ வில் பி ஒபீடியன்ட் ஹியர் ஆஃப்டர். ஒபீடியன்ட்னா ஒழுக்கமாக அப்படின்னு சொல்கிறது ஒபீடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒபீடியன்ட். ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல், இனிலிருந்து, ஹியர் ஆஃப்டர், ஐ வில் பி ஒபீடியன்ட் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புல்லரிக்கிறது, எனக்கு புல்லரிக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது கையில் இருக்க முடியல அப்படி சிலுத்து போகும்ல, அப்போ எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் கூஸ் பம்ப்ஸ், ஐ ஹாவ் கூஸ் பம்ப்ஸ், கூஸ் பம்ப்ஸ். கூஸ் பம்ப்ஸ்னால் அந்த புல்லரிக்கிறது அப்படின்னு சொல்கிறது கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் கூஸ் பம்ப்ஸ், ஐ ஹாவ் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னடி அழகாக இருக்கேன்னு திமிரா, நீ அழகாக இருக்கேன்னு திமிரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா ஆல் திஸ் டெமெரிட்டி பிகாஸ் யூ லுக் குட், ஆல் திஸ் டெமெரிட்டி பிகாஸ் யூ லுக் குட், ஆல் திஸ் டெமெரிட்டி, டெமெரிட்டினா திமிரு, ஆல் திஸ் டெமெரிட்டி பிகாஸ் யூ லுக் குட், நீ ரொம்ப அழகாக இருக்கன்னா இவ்வளோ திமிராக இருக்க, யூ லுக் குட் அப்படின்னா நீ அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறத யூ லுக் குட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதை தான் ஆல் திஸ் டெமிரிட்டி பிகாஸ் யூ லுக் குட் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் சென்டென்ஸ், அழுகிய ஆப்பிளை சாப்பிடாதே. அழுகி இருக்கிற ஆப்பிளை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் ஈட் ரோட்டன் ஆப்பிள். டோன்ட் ஈட் ரோட்டன் ஆப்பிள். டோன்ட் ஈட் ரோட்டன் ஆப்பிள். டோன்ட் ஈட் ரோட்டன் ஆப்பிள். அழுகி இருக்கு அப்படின்னா அது இங்கிலீஷ் என்ன சொல்லணும்னா ரோட்டன். ரோட்டன் அப்படின்னு சொன்னால் அழுகி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் அப்படின்னா பண்ணாத. டோன்ட் ஈட், ஈட்னா சாப்பிட்றது. டோன்ட் ஈட் ரோட்டன் ஆப்பிள். இது ஆரஞ்சு அப்படின்னா டோன்ட் ஈட் ரோட்டன் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட். இன்றைக்கி நம்ம ஒரு 25 சென்டென்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் நியூவாக. இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் சென்டென்ஸ் தான். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் சென்டென்ஸ்லாம் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் அப்ளை பண்ணி இங்கிலீஷில் இதை மாதிரி பேசி சும்மா மாஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி தமிழ் லாங்குவேஜ் நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி ஈஸியாக நம்ம குயிக்காக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாங்க. கீப் லேர்னிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லேர்னிங். Please subscribe my channel and share this video to your friends. Thank you.